மச்சான் இரு நானும் வரேன். மச்சான் வா. டெய்லி இந்த ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு உயிரை வாங்குறாங்க மச்சான். மச்சான் ஸ்பெஷல் கிளாஸ் வேற தலைவலி தான் பார்த்துக்க, பெரிய தலைவலி. ஆனா நீலாம் இதுக்கு வர மாட்டிய, ஆனா எப்படி வந்த? டேய் படிக்கணும் வர, இதுல எங்கடா இருக்கு? படிக்கணுமா? நீ நடிக்காத, நீ எதுக்கு வரன்னு எனக்கு தெரியும்ல. டேய் எதுக்குடா வர? படிக்கலடா. டேய் படிக்கலாம் நீ வருவியா? அவங்க என்ன என்கிட்டே கதை ஒரு, நீ ஆளை பார்க்க தானே வர? ஆளை பார்க்க வராங்களா? டேய் மச்சான் நீ ஆளை பார்க்க என்ன சொல்லிட்டு இருக்க? அண்ணா சாரிண்ணா, அண்ணா சாரிண்ணே, தெரியாம பட்டுருச்சுண்ணே. அண்ணா சாரிண்ணே, ஃப்ரெண்டு தான் விரட்டிட்டு போனேன், தெரியாம மேலே பட்டு. யாருல நீ? யாரு நீ? யாரு? எங்க ஊருக்குள்ள வந்து என்ன அடிச்சிட்டு இருக்க? தள்ளி விட்டு ஈஸியா சாரி கேட்டுட்டு இருக்க. அண்ணா தெரியாம தான் பட்டுச்சுண்ணே, தெரியாம தான் பட்டுச்சுண்ணே. தெரியாம பட்டுச்சா? என்ன தெரியாம பட்டுச்சு? நான் ஃப்ரெண்டு விரட்டிட்டு வந்தேன். ஃப்ரெண்டை வரட்டிட்டு வந்தியா? நீங்க சின்ன பையன் விளையாடுறா அங்க விளையாடுங்களா, இங்க வந்து என்ன சண்டை போட்டுட்டு இருக்கிய? அடிச்சுட்டு சாரி கேட்டுட்டு இருக்க. யாருல நீ? சொல்ல யாருல? நான் யார் ஆள் தெரியுமா? எங்க அண்ணன் யாரு தெரியுமா? ஊர்ல எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் யாரோட ஆள் தெரியுமா? தெரியாம நின்று சும்மா வந்து அடிச்சு சாரி கேட்க என்னதுல தெரியாம பட்டுச்சு? சின்ன பையன் சண்டை போடுறா இருந்தா வெளியூர்ல போய் சண்டை போடுங்க. எங்க ஊருக்குள்ள வந்து ஆளை தள்ளி விட்டுட்டு சாரியா அடிச்சு கூட மாத்துவோ. தெரியாம பட்டுச்சு. என்ன தெரியாம நடந்துச்சு? விட்டுருங்க, இந்த ஒரு வாட்டி தெரியாம விடுற மாதிரிலாம் இல்ல. அண்ணா ப்ளீஸ் நான் சாரி, தெரியாம சாரி நான் மன்னிச்சுக்கோண்ணா. என்ன சாரிண்ணே. டேய் யாருன்னு தெரியாம அசால்ட்டா பேசிட்டு போறீங்க. என்ன நாளைக்கு இதே இடத்துல உங்க சோழியை முடிக்கிறேன் பாருங்க. நான் யாருன்னு அப்போ தெரியும் உங்களுக்கு. என்ன மச்சான் கால் பண்றான்? சொல்லு மச்சி. ஆமா மச்சான் வீட்டில் தான் இருக்கேன். வா வா வா, சரிடா வா வா, வீட்டில் தான் இருக்க வா. டேய் மச்சான், டேய் மச்சான் வா. உனக்கு விஷயம் தெரியுமாடா? என்ன மச்சான், என்ன விஷயம்? டேய் இந்த சாயந்தரம் நீ காலத்துல ஒருத்தர் இடிச்சு தள்ளி விட்டா தெரியுமா? தெரியாம? ஆமாடா தெரியாம மோதியாச்சு, நம்மளும் சாரி கேட்டு வந்துட்டோமே. டேய் அவர் ரவியனோட ஆளாண்டா. யார் மச்சான் ரவி? ரவியனோட தெரியாதடா? டேய் நான் இப்போதான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ரவி எனக்கு தெரியுமா, சுரேஷன் எனக்கு தெரியுமா? நம்ம பைத்தியக்காரா, ரவி என்ன தாண்டா ஊர்ல பெரிய ஆள்ரா, பெரிய ரவுடிடா. அவர் வந்து ஆள் போல இருக்கு, பெரிய டான்டரா. அவர் கொலைலாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்காருடா. ஒரு பெரிய படை போலமே இருக்குடா. அவர் நினைச்சாருன்னா எல்லாத்தையும் வாங்கிடுவாருடா. நாளைக்கு நீ செத்த, நாளைக்கு வந்து உன்னைய வந்து நீ எந்த இடத்துல நீ அவரை காலேஜ்ல நீ தள்ளி விட்டியோ அந்த இடத்துல வச்சு உன் கையை காலை உடச்சு போடுன்னு சொல்லியிருக்காருடா. பெரிய பிரச்சனை ஆயிட்டுறா. நீ என்னடா இப்ப பண்ணுவ? செத்த, நாளைக்கு நீ காலேஜ் பக்கமே வந்துடாதடா. டேய் மச்சான், நம்ம தான் அவர்கிட்ட சாரி கேட்டோம்டா, தெரியாம தானடா மோதணும். டேய் மச்சான், அவரு ரவியனோட ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ தெரியாம முதல்ல சாரி கேட்டாலாம் அவங்களுக்கு தெரியாதுடா. அவர் சொல்லிட்டாரு உன்னை வந்து நாளைக்கு அடிச்சு போறது கன்ஃபார்ம்டா. டேய் மச்சான், நாளைக்கு காலேஜ் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துறாங்கன்னா என்னடா பண்ண? டேய் மச்சான், உங்க அப்பா அம்மா யார்ட்டையாவது நீ சொல்லிடுறா. டேய் எங்க அப்பா அம்மா எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்கடா. நீ தான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன் என்ன தான்டா டார்கெட் பண்ணுவாங்க அவங்க. டேய் மச்சான், இல்லைன்னா உனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஸ்டேஷன்ல, இல்லைன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஊர்ல எந்த எங்கேயாவது. மச்சான் நான் இப்போ தான் மச்சான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். எனக்கு போலீஸே யாருந்துட்டே ஒன்ன விட்டா எனக்கு இந்த ஊர்ல யாரா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? என்னடா பண்ண? என்னடா இப்படி சொல்றேன்? நான் பெரிய பிரச்சனைடா. இன்னைக்குலாம் உன்னை அடிப்பாங்கடா கண்டிப்பா. என்ன பண்ண போறேன்? டேய் மச்சான், அந்த விஷயத்த சொல்றதுக்கான தான் நான் வந்தேன். ஏதாவது யார்ட்டையாவது சொல்லி எப்படியாவது வந்து ரெடி பண்ற, ஏதாவது பிரச்சனையை சரி பண்றதுக்கு நான் போயிட்டு வரேன்டா. அது சொல்றதும் உன்ட்ட வந்தேன். சரி மச்சான், போயிட்டு வரேன் மச்சான். டேய் மச்சான், டேய் ஐயோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? நான் தெரியாம தான் அவர் மேல மோதினேன். நான் சாரினா வேற கேட்டு வந்தேனே. இப்போ எனக்கு யாரு ஹெல்ப் பண்ண இருக்கா? இப்போ என்ன பண்ணனே தெரியல. ஏசப்பா, ஏசப்பா எனக்கு உதவி செய்ய வாங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏசப்பா. எனக்கு இந்த உலகத்துல உதவி செய்ய யாருமே இல்லை ஏசப்பா. ஏசப்பா நான் தெரியாம தான் ஏசப்பா அந்த மேல மோதனேன். நான் சாரி வேற கேட்டேன் ஏசப்பா. ஆனா அந்த என்ன மன்னிக்காம நாளைக்கு பெரிய கூட்டமா காலேஜ் முன்னாடி வந்து என்ன அடிக்க போறேன்னு சொல்றாங்களே ஏசப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, யார்கிட்ட போய் சொல்ல ஏசப்பா? வீட்டுல சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே ஏசப்பா. எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே ஏசப்பா. ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு யாருமே கிடையாது ஏசப்பா. எனக்கு சப்போர்ட்டுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை ஏசப்பா. ஏசப்பா, ஏசப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா. நீங்க எனக்கு உதவி செய்ய வாங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா,
இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா. நீங்க எனக்கு உதவி செய்ய வாங்க ஏசப்பா. ஏசப்பா. ப்ரேயர் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் எனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இருக்கு. இனிமே நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவோம். அண்ணே இந்த வராங்களா அவங்க 2 பேர் தானே, நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க 2 பேர் தான். சரி வரட்டும் பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இந்த வரேன். டேய் இன்னைக்கு தப்பிச்சிட்ட. இன்னைக்கு அண்ணன் கீழே விழுந்துட்டாங்க, அதனால உன்னை விட்டுட்டு போறேன். நாளைக்கு பாரு இதே இடத்துல உன்னை அசிங்கப்படுத்துறானே. நாளைக்கு பாரு. யார் நீங்க? அண்ணா என் பேர் ஸ்டீஃபன். ரவி அண்ணனை பார்க்கணும்ண்ணா. கேட்டோன்னு சொல்லிடுங்க. சரிங்க அண்ணன் கூடுறாங்க வாங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வா தம்பி. அண்ணா என் பேர் தானே ஸ்டீஃபன். என்ன அடிக்க வர போய் தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுண்ணே. சாரிண்ணே, ரொம்ப அடிபட்டிருக்கானே. ரொம்ப வலியாக இருந்திருக்கோம் அண்ணே. அதெல்லாம் பிரச்சனை இல்லை தம்பி. அண்ணா உங்கள்கிட்ட ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணுண்ணே. என்ன தம்பி சொல்லு. ஆனால் அந்த அண்ணக்கிட்ட நடந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு உடன்படுறானே. நீங்கள் என்ன சொன்னாலும் அது செய்ய தயாராக இருக்கானே. ஆனால் நான் தெரியாமல் தான் மோதினேன். ஆனால் அந்த அண்ணன் சாரி வர கேட்டேனே. ஆனால் மன்னிச்சிருங்க தெரியாமல் மோதிட்டேன்னு சாரி வர கேட்டேனே. ஆனால் அந்த அண்ணன் தான் என்னை மன்னிக்காமல் உங்ககிட்ட வந்து சொல்லி என்னை அடிக்கிற போய் இப்போ உங்களுக்கும் இப்படி ஆச்சுண்ணே. சாரிண்ணே. ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க தயார்ண்ணே அந்த விஷயத்தில். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. இனி அந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரிண்ணா, ரொம்ப சந்தோஷண்ணே. சரிம்மா சரி. ஆனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலான்னா ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் உங்களுக்கு காண்டி பண்ணிக்கிடவா? பண்ணிக்கம்மா. பசங்களா சொல்லுங்க. நம்மளை பார்க்க வந்தான் தெரியுமா, அந்த பையனுக்கு தான் இனி நம்ம சப்போர்ட் பண்ணணும். இவனை தான் நம்ம அடிக்கிறதுக்கே போனோம். ஆனால் நமக்கு இங்கே வீட்டில் வந்து அண்ணனெல்லாம் பார்த்து ப்ரேயர்லாம் பண்ணிட்டு போயிருக்கான். நம்ம ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னோம்லாம். அவன் என்னை பார்க்கவும் வரல, என்ன பண்ணுறீங்க என்ன இன்னும் ஒரு விசாரிப்பும் இல்லை. அதனால் அந்த நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பையன் அவனை உள்ளே விடாதீங்க. அண்ணனை பார்க்க வந்தேன்னா வெளியே வச்சு பற்றி விட்ருங்க. சரியா? நம்ம சப்போர்ட் ஃபுல்லும் அண்ணனை பார்க்க வந்தாலும் அந்த ஒரு தம்பி, அந்த தம்பிக்கு மட்டும் தான் நம்ம சப்போர்ட் இருக்கணும். சரியா? சரி ரைட். என்ன இவன் நம்ம அண்ணன் வீட்டுக்குள்ளேருந்து வரான், ஏதோ சரியில்லையே. பார்ப்போம் என்னன்னு போய். அண்ணனை பார்க்கணுண்ணே. அண்ணனை பார்க்கக்கூடாது, நீ வெளியே போகணும். என்ன அண்ணனை பார்க்கணுண்ணே? பார்க்கக்கூடாதுன்னு இருக்காங்க. முக்கியமான விஷயம். எந்த முக்கியமான விஷயம் உங்கள் உள்ளார விடான்னு இருக்காங்களே. ஃபோன் கால் வர வருது. நான் மச்சான் அடிக்கான். இந்த நேரம் கால் பண்ண மாட்டானே. ஹலோ மச்சான், சொல்லு மச்சான். டேய் மச்சான், உனக்கு விஷயம் தெரியுமாடா? என்ன மச்சி? நீ எங்க ரவியனை வீட்டுக்கு போனியா என்ன? ஆமாம் மச்சான், ஆனால் அந்த நேரம் போய் கொஞ்சம் சாரிலாம் கேட்டு வந்தான்டா. டேய் அப்படியா மச்சான்? என்னாச்சு அப்படின்னா ரவி அண்ணனோட ஆள் இருந்த நீ தள்ளி விட்ட தெரியுமா? அவரு வந்து அந்த நீ போனதை பார்த்து பின்னால வந்தாரு போல. சரி. அவரு உள்ள போய் பார்த்தா உள்ள விடவே இல்லையா. ரவி அண்ணன் வந்து உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம்.
என்னடா சொல்ற? ஆமாடா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா இப்ப ரவி என்ன சொல்லிட்டாருன்னா உனக்கு தான் சப்போர்ட்டா, யாருமே வந்து ஸ்டீஃபன் மேல கையை கூடாது, நான் வந்து ஸ்டீஃபனுக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டாருடா. டேய் சூப்பர் மச்சான். டேய் இன்னைக்கு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய் இனிமே ஃபுல்லா மாஸ் தான் காட்டுவப்போ. பாத்தியா கடைசியில உன் பக்கமா பிரச்சனை இருந்துச்சு, எல்லாம் இப்ப மாறி இப்ப நீ மாஸ் காட்டுறியடா. அப்போ அவரு எல்லாம் அவங்க எல்லாம் அசிங்கப்பட்டு போயிட்டாங்க, பெரிய டீம் அவங்களே அசிங்கப்பட்டு போயிட்டாங்க. அப்போ டேய் அப்படிலாம் இல்லடா. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். சரி மச்சான் நான் வைக்கிறேன். சரிடா. ஓகே மச்சான், ஓகேடா. ஏசப்பா, எனக்கு ஆப்போசிட்டாக எவ்வளோ பெரிய டீம் வந்தாலும் ஏசப்பா, என் சின்ன ஜபத்துக்கிட்டு நீங்கள் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தீங்க ஏசப்பா. இது குறித்து நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு அவங்கள வெட்கப்படுத்தி என்னை வெட்கப்படுத்த விடாமல் என்னை மகிழ செஞ்சீங்களே ஏசப்பா. உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி ஏசப்பா.